கடையை இழுத்து முடுற நேரத்தில் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தவங்க க்ளீன்லாம் பண்ணி தர முடியாதுமா, நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேற இருந்துச்சா காணாங்கத்தை. அதனால ஒரு 5 மீன் நல்லா 7 திரம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. வாங்கிட்டு வந்து நல்லா புளிப்பு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக காரசாரமாக மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. நைட்டு டின்னரு சோறு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஒரு கமெண்ட் படித்தேன், உங்கள் தோசைக்கல்லை பார்த்தா வந்து நீ யார் அப்படின்னு தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன இந்த தோசைக்கல்லை என் முகம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது என்ன கண்ணாடியா? உங்கள் வீட்டு தோசைக்கல்லை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி தாங்க இருக்கும். நான்ஸ்டிக்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அலுமினியம் தோசைக்கல்னால் இந்த மாதிரி கருப்பாக தான் ஆகும் நம்ம தோசை சுட சுட. நான் யாருன்றதை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இதோட காக்ரோச் தொல்லை தாங்க முடியாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் மருந்து வச்சு, ஆனால் படப்படையாக கிளம்பி வருது. எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. கிச்சன்லேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு புது மருந்து வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி. உங்களுக்கு எதுவும் நல்ல காக்ரோச் மருந்து தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே வாங்கணுன்ற